ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மலச்சிக்கல் தொந்தரவு. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்குது. நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும்பொழுது சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஆசனவாய் பகுதியில் அதிகமான ஒரு எரிச்சல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எரிச்சலோடு சேர்த்து என்ன ஆகுதுன்னா, உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு தான் உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, முக்கியமாக இது பெண்களுக்கு நிறையவே நம்ம பார்க்குறோம். இப்போ எப்போ பார்த்தாலுமே ஒரு தலைவலி இருக்குது, மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வர்றதுக்கும் சரி, முக்கியமாக சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ சருமத்தில் இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை, சின்னதாக ஃபேஸில் வேர்க்குரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இது பிம்பிள்ஸ் மாதிரியும் இருக்காது, ஆக்னிஸ் மாதிரி பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி இருக்காது, சின்னதாக குருக்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அரிப்பு, தோல் அரிப்பு தாங்க முடியாத தோல் அரிப்பு நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் உடலில் கழிவுகளின் தேக்கம். இதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். குடல் சுத்தமே உடல் சுத்தம், குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் கழிவுகள் உடலில் தேங்கியே இருந்ததுன்னா நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். பெரும்பாலும் ஏதாவது நம்ம சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், இல்லை அதற்கான மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் அதிகமான கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இதே மாதிரி சரியான நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்காமல் இருக்கக்கூடியவங்க உடலில் பார்த்தோம்னா நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்குது, ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக லார்ஜ் இன்டெஸ்டைனில் ட்ரைனஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது ஏற்படுது. எளிமையாக இதை எப்படின்னுங்க நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா, ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸு சாப்பிட்றதே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னா மாவு பொருட்கள் இதை தான் சாப்பிட்றோம், ஃபுல்லாக ஸ்டார்ச்சை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சரியாக டைஜஷன் நடக்காமல், அதுவும் உடலில் ஒரு வறண்ட தன்மை இருக்கும்பொழுது, ஸோ ஃபைபர் கண்டென்ட்டே இல்லாததுனால குடல் பகுதியில் அது நல்லா செரிமானம் ஆகி வெளியேற்றப்படாமல் அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபைபர் கண்டென்ட் இருந்ததுன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஃபைபர் கண்டென்ட் எதில் இருக்குங்க? முக்கியமாக இதனோட சேர்த்து ப்ரோபயோட்டிக்ஸ், இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளும் நம்ம சாப்பிடணும். ஸோ அப்போ அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளும் நம்ம சாப்பிடும் பொழுது உடலில் ஆரோக்கியமான நல்ல ஒரு விஷயங்கள் நிறையவே நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது முக்கியமாக நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், அடுத்ததாக கீரை வகைகள், இதை நம்ம ஃபுட்டில் நிறையவே சாப்பிடணும். தினம்தோறுமே அசைவ உணவு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வாரம் 2-3 முறை நம்ம நான்வெஜ் எடுத்துகிட்டு மீதி நாட்கள் நம்ம இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை சாப்பிடலாம். இதில் முக்கியமாக வெஜிடபிள்ஸில் எது சாப்பிட்டா இந்த மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இப்போ நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலுக்கு இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இதில் வாழைத்தண்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணோம், தினம்தோறும் ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து வாழைத்தண்டு உணவில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த வாழைத்தண்டு கூட்டாகவோ பொரியலாகவோ நம்ம ஜூஸ் போட்டு அதை பிழிஞ்சி ஃபைபரை எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் குடிக்க வேண்டாம். ஸோ அது சில நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு சிறுநீர் பாதை எரிச்சல், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஆனால்
கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க அந்த நார்ச்சத்து நமக்கு உள்ளே போகிற மாதிரி வாழைத்தண்டை நல்லா சமைத்து அதை சாப்பிடும் பொழுது தான் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் தொந்தரவும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகுது. ஸோ இதனோடு சேர்த்து நமக்கு வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி இதை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். ஸோ தினம்தோறும் இதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இதனோட முக்கியமாக வாழைப்பூ நமக்கு பயன்படுது. ஸோ கீரை வகைகளும் நம்ம பயன்படுத்தணும். இந்த கீரை வகைகளில் முக்கியமாக பார்த்தோம்னா செந்தண்டு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா செம்முள்ளிக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடலுக்கு ஆரோக்கியத்தையும் இரும்பு சத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கீரை தான் இந்த செம்முள்ளிக்கீரைன்னு சொல்கிறோம். ஸோ உடலில் அதிகமாக உஷ்ணம் இருந்தால் தான் இந்த மலச்சிக்கல் தொந்தரவே நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த மலச்சிக்கல் தொந்தரவு சரியாவதற்கு இந்த தண்டு பகுதியில் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடியது, விட்டமின்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கீரை வகை. இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பருப்பு கீரை ரொம்ப முக்கியமானது. நல்ல புளிச்சை கீரை சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து மலச்சிக்கல் இருந்தாலோ இல்லை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலோ இந்த கீரை வகைகளை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமாக ஃப்ரூட்ஸ், எந்த பழங்கள் சாப்பிட்டா மலச்சிக்கலுக்கு நல்லது? இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கொய்யா ரொம்ப சிறந்தது, அதே மாதிரி பப்பாளி ரொம்ப ரொம்ப சிறந்தது, மாதுளை. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா நமக்கு ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், ஈஸியாக டைஜஷன் ஆகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இதில் அன்னாச்சி பழம். ஸோ வாரம் 2 முறையாவது ஒரு 2 பீஸ் வந்து பைனாப்பிள் நம்ம சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் என்ன ஆகுனா, முக்கியமாக இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இந்த பைனாப்பிளில் நிறையவே நமக்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது குடலுக்கும் இது வந்து ஆரோக்கியத்தை தருது. சித்த மருத்துவத்திலும் நிறைய மருந்து வகைகள் இருக்குது. பெரும்பாலும் திரிஃபலா சூரணம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் திரிஃபலா சூரணத்தை பயன்படுத்தும் பொழுது மலச்சிக்கல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து கடுக்காய் பொடி, அப்படி இல்லைங்க நான் வந்து இந்த கடுக்காய் பொடி திரிஃபலாலாம் பயன்படுத்திட்டேன், இருந்தாலும் எனக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலாவாரை பொடியை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துகிறோம்னா திரிஃபலா சூரணம் 100 கிராம், நிலாவாரை பொடி 100 கிராம். ஸோ ரெண்டுமே 100 கிராம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இது வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒரு 2-3 நாட்கள், தொடர்ந்து 1 வாரம் கூட இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் உடலோட வறட்சி தன்மை மாறுவதற்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு சிலர் என்ன 2 நாள் சாப்பிடுவாங்க, 3 நாள் சாப்பிடுவாங்க, இல்லைங்க பெரிய மாற்றம் இல்லை நான் விட்டுட்டேன். ஸோ மலச்சிக்கல் இருந்தால் அப்படி அவசரப்பட்டு விட வேண்டாம். 1 வாரமாவது தொடர்ந்து இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நமக்கு ரெகுலராக நமக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும், மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்காது. இதனோட ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, இல்லை பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதற்கு குங்குளிய வெண்ணெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இதை உள்ளுக்கு சாப்பிடலாம். நமக்கு அந்த இடத்துல ஆனஸில் ரொம்ப வலியும் எரிச்சலும் இருந்தால் குங்குளிய வெண்ணெயை லேசாக அந்த இடத்துலையும் ஒரு நாளைக்கு 1 முறை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த குங்குளிய வெண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதனோட ஏலக்காய் பொடி தூள், ஏலக்காய் தூள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 2-3 பிஞ்ச் 2-3 சிட்டிகை அளவு சேர்த்து நல்லா கலந்து இதை வந்து டெய்லி ஒரு வேளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி அடையும். குடல் பகுதியில் புண்கள் இருந்தாலோ ஆசனவாய் பகுதியில் புண்கள் இருந்தாலோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரும். ஸோ மலச்சிக்கல் இருந்தால் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உணவு முறை. அதுலேயும் உடல் உஷ்ணம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறதும் நல்லது. இரவு உறக்கமும் சரியாக இருக்கும் பொழுது நாட்பட்ட மலச்சிக்கலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.